வாழ் ஒரு கையில், விசுவாசம் இதயத்துல, அநீதிக்கு எதிரா நிக்கிற தைரியம் கண்ணுல. யார் இவரு? இன்னைக்கும் காவலனாக நிறைய மக்கள் இவரை வழிபடுறாங்க. அப்படியா? அப்படிப்பட்டவர் யாரு? விசுவாசத்தின் வீரன், மதுரை வீரன். மதுரை வீரன் சொல்லப்படுறவரு நம்ம நாட்டுப்புற மரபுல ஒரு வீரன். அவர் ஒரு காவலன், லாயல்ட்டியோட சிம்பிள். சரித்திரம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒருத்தன் பிறந்தவனே வீரன் ஆக மாட்டான். ஆனா அவன் நியாயத்துக்காக ஒரு விஷயத்துக்கு எதிர்த்து நிற்கும் போதுதான் வீரன் ஆகிறான். தைரியம்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு மதுரை வீரனை பத்தி நினைப்பு வரும். அவரு அநீதிக்கு என்னைக்குமே காண போக மாட்டாரு. அவரை பத்தி நிறைய புராண கதைகள் இருக்கு. ஆனா எல்லா கதைகளுமே ஒரே ஒரு காமனான விஷயம் இருக்கும். அவருக்கு பேருக்கு உகந்த மாதிரியே அவரு ஃபியர்லெஸ், வீரம் நிறைஞ்ச ஒரு தெய்வம். ஸ்டேட்டஸ், பவர் இதுக்கெல்லாம் அவர்கிட்ட இடம். உண்மைக்கு என்னைக்குமே தலை வணங்குவாரு. இந்த ஒரு காரணத்தினாலே ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே அவரை பார்த்தாலே ஒரு பயபக்தியோடய கும்பிடுவாங்க. சொந்தம்னு நினைச்சா நமக்காக அவர் உயிரே கொடுப்பாரு. ஆனா சில நேரம் அந்த லாயல்ட்டி தான் அவருக்கு கூட வழியை கொடுக்கும். இதுதான் வாழ்க்கையோட ஒரு ஐரணி. The most loyal people often suffer the painful betrayals. ஆனா அப்படி இருந்தா கூட அவரோட கேரக்டர் மாறவே இல்லை. வீரன்னு சும்மாவா சொன்னாங்க? தெய்வத்தையும் தாண்டி மதுரை வீரன்னு நம்ம சொல்லும் போது அது எல்லாருக்கும் ஒரு டைம்லி ரிமைண்டர் தான். என்னைக்குமே தவறான விஷயத்துக்கு துணை போகாதீங்க. உங்க மனசுல பயம் இருந்தா கூட உண்மையை கைவிட்டுறாதீங்க. மதுரை வீரனோட எனர்ஜி ஒரு சாஃப்டான எனர்ஜி இல்ல, அது ஒரு வாரியரோட எனர்ஜி. வீரனோட வாழ்க்கையில ஒரு வலி இருக்கும், ஒரு பிட்ரேயல் இருக்கும், அதே நேரத்துல ஒரு தியாகம் இருக்கும். ஆனா இதையும் தாண்டி அவர் வாழ்க்கையில நிறைய மரியாதையும் நிறைஞ்சிருக்கும். நியாயத்துக்காக நின்ற ஒரு மனிதன் இன்று தெய்வத்தையும் தாண்டி நமக்காக காவலனாக இருக்கிறார். அவர்தான் மதுரை வீரன். வீரன் நிறைந்திருக்கும் இடத்தில் என்றும் பயம் இருக்காது, அநீதியும் இருக்காது. Thank you for tuning in, guys. I'll see you guys on my next episode. Stay safe and be kind always.